ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி என்ன சம்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். நம்ம சேனலில் டெட்டு மேக்ஸு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸு டிஆர்பி எல்லாத்துக்கும் வந்து மேக்ஸ் சம்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா படிச்சுட்ருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு என்னோடய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, ஓகே, டேரெக்டாக சம்குள்ளே போகலாம். மெய்யன்கள் அப்படின்ற டாப்பிக்கில் நான் இங்கே சம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். √7 - 2 / √7 + 2 = a √7 + b எனில் a மற்றும் b இன் மதிப்புகளை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரேஷனல் நம்பரில் p/q ஃபார்மேட்டில் மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அப்படின்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை வந்துட்டு அப்படியே அதோட கான்ட்ராடிக்ஷனால் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். √7 - 2 / √7 + 2 கீழேயும் மேலேயும் இதோட கான்ட்ராடிக்ஷனால் பெருக்க போகிறேன். அப்போ மேலே என்ன கிடைக்கும் அப்படின்னா √7 - 2, கீழே என்ன கிடைக்கும் அப்படின்னா √7 - 2. ஸோ கீழே பாருங்கள் a + b and a - bங்கிற ஃபார்மேட்டில் வந்திருக்கு. அப்போ நமக்கான ஆன்சர் a² - b², ஓகேங்களா? மேலே பாருங்கள் √7 - 2 × √7 - 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா √7 - 2 the whole square எழுதிக்கலாம். அப்போ இந்த ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா a² - b the whole square ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ ஃபார்முலா வந்து விரிச்சு எழுதுகிறோம். அப்போ a² - 2ab + b² ஆன்சர் 4ன்னு கிடச்சிரும். ஸோ √7 ஸ்கொயர் பண்ணோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடுங்க. கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் வெறும் 7 மட்டும்தான் வரும். -2 ஸ்கொயர் பண்ணால் 2 2 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ இங்கே பாருங்கள் √7 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? √7 ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகி நமக்கு என்ன ஆன்சர் மட்டும்தான் வரும்? வெறும் 7 மட்டும்தான் வரும். இங்கே பாருங்கள் 2 இது வந்து ரூட்டில் இருக்குது. ரூட்டில் இருக்கிற மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஸோ 2 2 என்னென்னு எழுதிக்கணும்? 4√7ன்னு எழுதிக்கணும். +4 / 7ல் 4 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கிறது 3. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு 4 +ல் இருக்குது, 4 +ல் இருக்குது, 7 +ல் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 11. 11 - 4√7 / 3ன்னு கிடச்சிருது. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாருங்கள். 11க்கும் /3 எழுதிக்கலாம். -4√7க்கும் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? /3 எழுதிக்கலாம். ஸோ நமக்கு கேட்டிருக்க ஆன்சர் a √7 + b. அப்போ ஏவோட மதிப்பு கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? -4/3 இருக்கும். பியோட மதிப்பு என்னவாக இருக்கும்? 11/3 இருக்கும். ஸோ இதுலேருந்து ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணிட முடியும்? ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். அப்போ ஏனுடைய மதிப்பு -4/3, பியினுடைய மதிப்பு 11/3. அவ்வளோதாங்க. செம்ம சிம்பிள். ஈஸியாக அடிச்சிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். x = √5 + 2 எனில் x² + 1/x² மதிப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி சம்ஸ் வந்தது அப்படின்னா ஒரு சம்மும் ஒரு டிஃப்ரெண்ட்டில் இருக்குங்க. நீங்கள் வந்து போட தான் உங்களுக்கு பழக ஆரம்பிக்கும். ஸோ எப்படி போடணும் அப்படின்ற கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். எல்லா சம்மும் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஸ்டெப்பு பெருசாக இருக்குது, ஆன்சர்ஸ் பெருசாக இருக்குது, இவ்வளவும் போட முடியுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த டயத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? நீங்கள் போட ப்ரிப்பேர் ஆக உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்னஸ் வந்துடும். கடை முடிச்சுட்டு இப்போ பாதி எழுதிட்டு இருக்கும்போதே உங்களுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் வந்து நமக்கு எப்படி இருந்தாலுமே அவங்க வந்து 1 2 3 4ன்னு 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட ஆன்சர் ஈஸியாக ஓடி வந்துடும். நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேலைக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் இவ்வளோ பெருசாக இருக்கே, இவ்வளோ இதாக இருக்கே, இவ்வளோலாம் பண்ணணுமா, இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ தயவுசெய்து ட்ரை பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள். x = √5 + 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா x² + 1/x² மதிப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு x கொடுத்துட்டாங்க, அதனால் x² கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ x² = √5 + 2 the whole square. எல்லாமே வந்துட்டு ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் உங்களுக்கு வந்து எல்லா ஃபார்முலாஸும் டீட்டெயில்டாக இருக்கும். இயற்கணிதம் அப்படின்ற சாப்டரில் தயவுசெய்து அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. a + b the whole square. அப்போ என்ன வரும்? a² + 2ab + b² 4. ரூட்டுக்கு கேன்சல் ஆகிடும். அப்புறம் என்னென்னு வரும்? 5ன்னு வரும். 2 2 4 √5 + 4 = என்னென்னு எழுதிக்கலாம்? 9 4 √5ன்னு எழுதிக்கலாம். இது வந்து x² மதிப்பு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 1/x² மதிப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 1/x². அப்போ 1 / 9 + 4 √5. இது போன சம் பார்த்த மாதிரி அதோட கான்ட்ராடிக்ஷனால நம்ம மேலேயும் கீழேயும் பெருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 1 + √5 வந்திருக்கு. அப்போ 9 - 4 √5 / 9 - 4 √5ன்னு போட்டுக்கோங்க. மேலே இருக்கிற நம்பரை ரெண்டையும் அப்படியே என்ன பண்ணிடுங்க? மல்டிபிள் பண்ணிடுங்க. கீழே உள்ளது a + b a - b ஃபார்மெட்டு. அப்போ a² - b²ங்கிற ஃபார்மெட் உங்களுக்கு.
அப்போ 9 மைனஸ் 4√5 அப்படியே இருக்கட்டும். 9 ஸ்கொயர் பண்ணுங்கள். 9 9 என்னென்னு வந்துடும் நமக்கு 81 அப்படின்னு வந்துடும். 4 ஸ்கொயர் பண்ணுங்கள். நன்னாங்க நமக்கு என்ன கிடச்சிரும் 16ன்னு கிடச்சிரும். இன்ட்டு 5ஓட ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகி வெறும் 5 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ 16 × 5 அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் இங்கே 16 × 5 6 30 பாக்கி 3 4 5 80ன்னு வருது. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 80. அப்போ 9 மைனஸ் 4√5 81ல் 80 கழிச்சிட்டா மீதி என்னங்க வரும் 1 தானே வரப்போகுது. அப்போ 9 மைனஸ் 4√5 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இந்த ரெண்டு ஆன்சர் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் கண்ணால் பார்த்தானே ஆன்சர் சொல்லிடலாம். அப்போ 4√5 மைனஸ் 4√5 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும் இங்கே 9 இங்கே 9 ஆட் பண்ணால் இதுக்கான ஆன்சர் என்னங்க 18 அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணிடலாம் டேரெக்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. அப்போ 9 + 4√5 + 9 மைனஸ் 4√5 மைனஸ்க்கும் ப்ளஸ்க்கும் அடி ஆகிடுங்க. அப்போ ஆன்சர் 18. சரிங்களா? ஸ்டெப்பு பெருசாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. உள்ள என்ன கான்செப்ட் சொல்லியிருக்கோம் அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கணக்கை பொறுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா எக்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. x² நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. x² a + b² ஃபார்முலாவில் போட்டு நீங்கள் ஆன்சர் எடுக்கிறீங்க. அதேவே x² 1/x² போடும்போது 1 டிவைடட் பை கொடுத்து அதோட கான்ட்ராடிக்ஷனால் மேலேயும் கீழேயும் பெருக்கிறீங்க. எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ் தாங்க. ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான ஆன்சர் கிடச்சிருங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ இப்போ 3வது சம் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். √9x = கியூப் ரூட் ஆஃப் 9² எனில் எக்ஸின் மதிப்பை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணுங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க √9x சரிங்களா. இங்கே கியூப் ரூட் ஆஃப் 9² கொடுத்துருக்காங்க. ஸோ இதை முதல்ல ஃபார்மெட்டை மாற்றி எழுதணும். அப்போ 9x ஸ்கொயர் ரூட்டு ஏன்னா சாதாரணமாக ரூட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தங்க. அப்போ மேலே வந்து என்ன பண்ணணும் 1/2. அப்போ இங்கே பாருங்கள் அப்படின்னா மேலே என்ன நம்பர் இருக்குது கியூப் ரூட்டு. அப்போ நீங்கள் என்னென்னு எழுதிக்கணும் 1/3 எழுதிக்கணும். ஸோ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா x/2ன்னு கிடச்சிரும். இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு 2/3ன்னு கிடைக்கும். இப்படி இருந்தது அப்படின்னா அடுக்குகளை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் பெருக்கிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடிமானம் சமமாக இருக்கும்போது அடுக்குகளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் சமப்படுத்திக்கலாம். அப்போ x/2 = 2/3ன்னு கிடச்சிரும். இதை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம் டேரெக்டாக போய் 4/3 நீங்கள் ஆன்சர் அடிச்சிருவீங்க. ஏன்னா எக்ஸோட மதிப்பு மட்டும்தான் வேணும். அப்போ இந்த 2 அப்படின்றது அந்த பக்கம் போகும்போது 2 × 2 டிவைடட் பை 3ன்னு மாறுது. அப்போ 2 2 4 4/3 தான் இதோட ஆன்சருங்க. பார்க்குறதுக்கு கணக்கு குழப்பமாக இருக்கும். ஆனால் உள்ளே இறங்க என்ன ஆகுது நமக்கு எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றது நமக்கே ஓடி வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதெல்லாம் அடுக்கு விதிகள் பயன்படுத்தி நமக்கு வந்து சம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன சம் வந்திருக்கு அப்படின்னா √640 எளிய வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடுவீங்க ரூட்டில் 2 நம்பர் இருந்தால் வெளியில் எடுக்கும்போது 1 நம்பர் எடுக்கணுங்க. ஸோ இதை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. அதை செஞ்சு இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 4√7 × 2√3 பெருக்குனா என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. ஸோ செய்யுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.